நம்மள நிறைய பேருக்கு ஒரு நாள் தொடங்குறதே சூடா ஒரு கப் டீல இல்லனா காஃபில தான் இல்லையா? ஆனா அந்த ஒரு கப் பானத்தோட விலை உயர்வுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலான கதை. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நாளைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து நீங்க டெய்லி குடிக்கிற டீ, காஃபி விலை ஏறப்போகுது. இது நேரடியா உங்க பாக்கெட்டை தான் பாதிக்கும். ஆனா இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற முழு கதை உங்களுக்கு தெரியுமா? கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சரி, முதல்ல நம்மள நேரடியா பாதிக்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. சென்னையில டீ காஃபி விலை எவ்வளோதான் மாறப்போகுதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் 12 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இருந்த டீ இனி 15 ரூபா. அதே மாதிரி 15 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்த காஃபி இனிமே 20 ரூபா. அடேங்கப்பா, டீல 3 ரூபாயும் காஃபில 5 ரூபாயும் ஏத்திருக்காங்க. இந்த புது விலைங்க செப்டம்பர் 2, 2025 இருந்து அமலுக்கு வருது. முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த 3 வருஷத்துல வர்ற முதல் பெரிய விலை உயர்வு இதுதான். சரி, இந்த விலை உயர்வுக்கு என்னதான் காரணம்? டீ கடை ஓனருங்க ஏன் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க சொல்றத பார்த்தா இது வெறும் லாபத்துக்காக மட்டும் செஞ்ச மாதிரி தெரியல. அவங்க சொல்ற காரணங்களை பாத்தீங்கன்னா, பால் விலை ஏறிடுச்சாம், டீ தூள் காபி தூள் விலையும் கூடிடுச்சு. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் செலவு, கடை வாடகை, அப்புறம் வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம்னு எல்லாமே ஏறிடுச்சாம். ஸோ இந்த எல்லா செலவுகளையும் சமாளிக்க விலையை ஏத்துறதை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. டீ தூள் விலை ஏறினது ஒரு காரணம்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா தேயிலை விவசாயிகளோட நிலைமையே தலக்கீழியா இருக்கு. வாங்க அந்த முரண்பாடு என்னன்னு பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 2025ஆம் வருஷத்தோட 6 மாசத்துல இந்தியாவோட தேயிலை உற்பத்தி போன வருஷத்தை விட 13% அதிகரிச்சிருக்கு. யோசி பாருங்க, மார்க்கெட்ல முன்ன விட அதிகமா டீ தூள் இருக்கு. பொதுவா உற்பத்தி அதிகமானா விலை குறையணும் இல்லையா? இங்கேயும் அதுதான் நடக்குது. ஆனா இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அடி. பாருங்க, போன வருஷம் 1 கிலோ டீ தூள் 258 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. ஆனா இந்த வருஷம் வெறும் 229 ரூபாய்க்கு தான் போகுது. உற்பத்தி அதிகம், ஆனா விவசாயிக்கு கிடைக்கிற விலையோ ரொம்ப குறைவு. இதுதான் அந்த பெரிய தேயிலை முரண்பாடு. சரி, டீ விவசாயிகளோட கதை இப்படி சோகமா இருக்கே, அப்போ காஃபி விவசாயிகளோட நிலைமை? அவங்க கதை டோட்டலா வேற, ரொம்பவே பிரகாசமா இருக்கு. குறிப்பா நம்ம நீலகிரி விவசாயிகளுக்கு இது ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் உலக அளவுல ஏற்பட்டிருக்கிற காஃபி பற்றாக்குறை தான். பிரேசில், வியட்நாம் மாதிரி பெரிய காஃபி உற்பத்தி நாடுகள்ல விளைச்சல் ரொம்ப மோசமா இருந்ததால மொத்த உலகத்தோட கவனமும் இப்போ இந்திய காஃபி மேல திரும்பி இருக்கு. இதனால நம்ம காஃபிக்கு டிமாண்ட் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. இந்த டிமாண்ட் காரணமா நீலகிரி விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குற காஃபி கொட்டையோட விலை 1 கிலோவுக்கு 250 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. இது போன சில வருஷங்கள்ல கிடைச்ச விலையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். நினைச்சு பாருங்க. இப்போ நாம பார்த்த இந்த 2 கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் வாங்க. ஒரே மார்க்கெட்ல 2 பானங்களுக்கு எப்படி 2 விதமான நேரெதிரான உண்மைகள் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இதுதான் அந்த முரண்பாட்டோட சுருக்கம். ஒரு பக்கம் தேயிலை மார்க்கெட்ல உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனா இன்னொரு பக்கம் காஃபி மார்க்கெட்ல உலக அளவுல பற்றாக்குறை நிலவுறதால விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொண்டு சம்பந்தமே இல்லாத 2 நிலைமைகள். அப்போ இந்த விலை மாற்றத்தால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? சுருக்கமா பார்க்கலாம். சென்னை வாடிக்கையாளர்களான நாம டீ, காஃபிக்கு இனிமே அதிக விலை கொடுக்க போறோம். இந்திய தேயிலை விவசாயி கஷ்டப்பட்டு உற்பத்தி அதிகரிச்சும் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாரு. ஆனா நம்ம நீலகிரி காஃபி விவசாயியோ உலக சந்தை நிலவரத்தால ஒரு சாதனை வருமானத்தை பார்க்கறாரு. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நம்ம குடிக்கிற டீயோ காஃபியோ அதோட விலை ஏறுது, அது சரி. ஆனா இந்த மொத்த பொருளாதார சங்கிலியில உண்மையான விலையை செலுத்துறது யாரு? நாமளா, இல்ல அதிகமா உற்பத்தி செஞ்சும் பலன் கிடைக்காத அந்த தேயிலை விவசாயியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.